தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி பாமக சார்பில் வரும் 17இல் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ள நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கலந்து கொள்ள அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். ஈரோட்டில் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டுள்ள பவளத்தாம்பாளையத்திற்கு பதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாற்று இடம் தேர்வு செய்திருப்பதாக தவிக நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது. போதையால் தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளது என பசுமை தாயகம் தலைவர் சௌமியா தெரிவித்தார். முதல்வர் இருக்கையில் அமர்வதற்காக கொடுக்க 500 கோடி ரூபாய் பணம் எங்களிடம் இல்லை. பெட்டி நிறைய பணம் கொடுப்பவர்தான் முதல்வர் ஆகிறார்கள் என பஞ்சாப் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்துவின் மனைவி கவுர் குற்றம் சாட்டியுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் தொடரில் 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ளது.